To ever be the glory to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலங்களும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தவானுக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை களி கூர்ந்து மகிழ கடவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. The day that God happened to give in our life, a wonderful moment to praise and thank Him. During all the situations in our life, during all the wilderness, during all the tough times, and during all the problems in our life, God was along with us till date, till this moment, till this second, God is along with us. எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மளை பாதுகாத்தார், வழிநடத்தினார், ஆசீர்வதித்தார், இன்னும் அன்போடு நடத்தி கொண்டிருக்கிறார், வல்லமையுள்ள காரியங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற காலத்திலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் முழுவதுமாய் பேணி காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்று யோசித்து பாருங்கள். Still God is along with us. He is working on till date, till this moment, till the second. God has been protecting us from all this pandemic situation, as well as from this infection and this disease. God has been protecting us and our family. He is still a good God. As you taste Him, oh, taste and see that the Lord is good, because He does wonderful, marvelous things in our life. உண்மையாகவே அருமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், நன்மையான காரியங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், ஸ்திரமான காரியங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், வல்லமையுள்ள காரியங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அவர் துதித்து மகிழ்விப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. We need to praise Him, we need to worship Him. This is what God wants us to do. We welcome you all for this evening lockdown family prayer fellowship, a gathering that we happen to praise God as one family. பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஒரு சிறு கூடுகையா இருந்தாலும் தேவன் மையப்படும்படியாக, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஜனமாய் நாம் இருக்கிறபடினால் கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்கள் நமக்கு சொல்லும்படியாகவும் வழிநடத்தும்படியாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We greet you, we welcome you, we bless you in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship hosted by Deliverance Ministry and Deliverance Prayer House. இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம், ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இந்த மாலை கூடுகையிலே கர்த்தர் மையப்படும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு சிறிய ஜனமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மையப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. மகா இரக்கங்களுக்கும் மகா அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது உண்மை என்று நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி, நம்புகிறோம். காரணம், நீர் இந்த ஒரு வருடம் மட்டுமல்லாமல் இந்த வருடத்தை தாண்டியும் இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். Your love endureth forever. You've been protecting us, you've been saving us, you've been doing all those blessings in our life in a very miraculous and a wonderful way. The world is believing on the vaccines and injections, but we believe you know, Lord. இந்த உலகம் முழுவதுமாக மருந்தையும் இந்த விஞ்ஞானத்தையும் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே அருமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உண்மையை நாங்கள் கெட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரிய காரியம் நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்தது ஒரு நன்றியாய் நாங்கள் பாவிக்கும்படியாய் அதை நாங்கள் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord, you've been pouring all the blessings in our life. Thanks for a good healing, thanks for the good deliverance, thanks for the good health and wealth. Thanks for all that you've been doing in our life. Our day-to-day life has been more blessed with you. Every day, every inch and every move that we happen to move, we are along with you and you are in us and we are moving along with you. You have steriled us, you have cured us, you have sanctified us, you have purified us. நீர் ஆண்டவரே எங்களை சுத்தமாக்கி இருக்கிறீர், நீர் எங்களை ஆண்டவரே தூய்மையாக்கி இருக்கிறீர், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். மகிமையோடு நாங்கள் போய் துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறோம் அவரை அழைத்து கொண்டு வாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி செய்யுங்க. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்க, துதிகளை அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது குடும்பங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி, கனம், மகிமை, ஞானம், வல்லமை அனைத்தும் உமக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ள காத்துக்கொள்ளுங்க. இந்த முழு ஆராதனையும் ஆரம்பம் முதல் முடிவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஆசீர்வதித்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Let's sing the first chorus and praise God and magnify His name and glorify His name. As we do it, let's get the special blessings from Him.
and powers. அவருடைய வல்லமைகளாலும் அவருடைய அற்புதங்களாலும் விடுதலினாலும் சுகத்தினாலும் நிரப்பப்படியாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். முதல் கவி என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. With faith that we have received his blessings, let's magnify his name with praises and glorify him with all the songs that God has given to us. Let's sing the first song, which is a Tamil song. It's a known song. Let's glorify him and praise him and receive all the best of blessings from his hand. சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக சேர்ந்து பாடுவோம். முதல் பாடல் தமிழ் பாடல். சேர்ந்து மகிமைப்படுத்தி தேவாய் தேவனை ராஜாதிராஜனை துதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றீர் உயிர் தெழுந்தீர்,
சாத்தானை தோற்கடித்தீர், சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர். சாத்தானை தோற்கடித்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம் தூய தூய என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்கா வாழ்வை எமக்கு தருவீர், மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். மன்னா தொழுதிடுவோம் தூய தூய என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூய என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Hallelujah. To glory be to God the name, God the Father, God the Son. Let the names of Trinity be praised. Amen. Hallelujah. Today's responsible psalm is taken from the book of Psalms, chapter 2, verse 1 to 12. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-12 முடிய இந்த நாளுக்கு என்று விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Why do the nation range and the people plot in vain? The kings of the earth set themselves, and the rulers take counsel together against the Lord and against his anointed, saying, let us burst their bones apart and cast away their cords from us. He who sat in the heaven laughs, the Lord holds them in derision. Then he will speak to them in their wrath and terrify them in his fury, saying, as for me, I have set my king on Zion, my holy hill. I will tell of the decree. The Lord said to me, you are my son, today I have begotten you. Ask of me, and I will make the nation your heritage, and the ends of the earth your possession. You shall break them with a rod of iron, and dash them in pieces like a potter's vessel. Now therefore, O king, be wise. Be warned, O ruler of the earth. Serve the Lord with fear, and rejoice with trembling. Kiss the Son, lest he be angry, and you perish in the way. For his wrath is quickly kindled. Blessed are all who take refuge in him. Amen. May the good Lord bless the family who happen to read it. May God secure their protection. May God be along with them, lift them more high. During this pandemic situation, whatever might be the obstacles which has been blocking them, let God deliver from all those things and raise their blessings. Bless them in their business, bless them in their peace and salvation, in harmony, in happiness and joy. கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை வாசித்த இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தை தேவன் இன்னும் பாதுகாத்து வழிநடத்தி சற்றின் கீழே வைத்து உயரமாய் பறக்க வைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் அநேக காரியங்களை அவர்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வாதங்களாக கொடுப்பார் என்று விசுவாசித்து ஆசீர்வதிக்கிறேன். காரணம், அவர்களோடு இருந்து தேவன் பயணித்த, அவர்களை பயணம் செய்ய வைத்த அந்த நாட்கள் மிகவும் அருமையானவை.
கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோடு இருப்பேன் என்று. ஆமென், ஹalleluya. இரண்டாவது பாடல் தேவ மகிமைக்கு என்று பாடுவோம். ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Second song, it's a known song. Let's sing and glorify God and praise his name and receive his best of blessings. The Holy Spirit came at Pentecost. He came in mighty fullness then. His witness through believers won the lost, and multitudes were born again. The early Christians scattered o'er the world. They preached the gospel fearlessly. Though some were martyred unto lion's hold, they marched along in victory. Come, Holy Spirit, dark is the heart. We need your filling, your love and your mighty power. Move now among us, stir as we pray. Come, Holy Spirit, revive the church today. Then in an age when darkness gripped the earth, the just shall live by faith was learned. The Holy Spirit gave the church new birth as Reformation fires burned. In later years the great revivals came, when saints would seek the Lord and pray. Oh, once again we need that holy flame to meet the challenge of today. Come, Holy Spirit, dark is the heart. We need your filling, your love and your mighty power. Move now among us, stir as we pray. Come, Holy Spirit, revive the church today. Revive the church today. Revive the church today. Glory be to God. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Proverbs chapter 19 verse 21. This is the first reading for today. Please glorify God's name by reading it and receive the blessings. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். There are many devices in a man's heart, nevertheless the counsel of the Lord that shall stand. Amen. Amen and amen and amen. Glory be to God. Amen. Amen.
கர்த்தருக்குரிய அருமையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சத்துவத்தை கொண்டிருக்கிறது. It's a big strength to us in our life, God's word. May the good Lord bless the family who happen to read it. May God use them in the forthcoming days. May God bless them, deliver them, cure them, heal them, protect them in all situations. கர்த்தர் தாமே இந்த வாஸ்தரிமான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி சட்டிலின் கீழே மறைத்து வைத்து உயர உயர ஆசீர்வாதங்களால் நிறைத்து அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துவாராக. ஆமென். ஹalleluya. Glory be to God. Hallelujah. Third song, it's a Tamil song, a song where it melts hearts, deep meanings, nice words. Let's praise God and glorify name. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், அருமையான பாடல், தேவனுக்கு மகிமையான ஒரு பாடல். மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது பல மனங்களை இந்த பாடல் உடைக்கிறதான ஒரு பாடல். கர்த்தர் தாமே இந்த பாடலை ஆஸ்வதிப்பாராக, மென்மேலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடனே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும்
விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. We all keep running for the wonderful thing where we can see God, we can get His reward, His crown on our head, where He takes us as our own children, where we sit next to Him. பந்தய பொருளை பிடிக்கிறதுக்காக ஓடி செல்லுகிறோம். கர்த்தர் நம்மை அன்புடனே பிள்ளைகளை தாங்கி நடத்துகிறார். கூடிய சீக்கிரத்தில் அவருடைய ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வலது பாரத்தில் உட்கார்க்கிற ஜனமாய் நாம் இருக்க போகிறோம். ஆமென். Hallelujah. Proverbs chapter 16 verse 9. Please read and get the God's blessings for you and your family. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். A man's heart deviseth his way, but the Lord directs his path. Amen. தமிழில் வாசிக்க முடியுமா? மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆமென். May the good Lord bless both the families who happen to read it. May God be along with them, deliver them. May God answer their prayers. May God restore their faith and their blessings. தேவன் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தில் தேவன் இருப்பாராக. ஆசீர்வாதங்கள் காரியங்களை செய்து விடுதலையை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்துவாராக. கர்த்தர் மென்மேலும் வல்லமையுள்ள ஆசீர்வாதம் உள்ள காரியங்களை செய்ய முடியும். ஆசீர்வதிக்கிறேன். Hallelujah. Glory be to God. The fourth song, it's a known song. It's a very special song.
We all believe that one day we're going to see God, and He's waiting for us. He's waiting to give a place for us, a chance for us. ஒரு நாள் நாம் தேவனை நேராக பார்க்க போகிறோம். மறுரூபமாக்கப்படும் போது அந்த நாளிலே கர்த்தரை நாம் காணும் பொழுது நமக்கென்று ஒரு விசேஷமான இடத்தை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். நல்ல ஒரு பாடல். என்னோட சேர்ந்து பாட அன்போடு அழைக்கிறேன். Good song. Let's sing together and praise His name. There's a land that is fairer than day, and by faith we can see it afar. For the Father waits over the way to prepare us a dwelling place there. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. We shall sing on that beautiful shore the melodious songs of the blessed, and our spirit shall sorrow no more. Not a sigh for the blessing of rest. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. Our bountiful Father above, we will offer our tribute of praise for the glorious gift of His love and the blessings that hallow our day. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. We shall meet on that beautiful shore. Hallelujah. Glory be to God. A wonderful song. Praise be to God the Father. Hallelujah. Amen. Hallelujah. ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்தவர்கள் தேவமகிமைக்கென்று வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Isaiah chapter 14 verse 24. Please read and get the God's blessings for you and your family.
by reading it. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயத்தின்படியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆமென். The Lord of hosts hath sworn, saying, surely as I have thought, so shall it come to pass, and as I have purposed, so shall it stand. Amen. Glory be to God. May the verses of God, what it has been traveling in us, what has been read and heard, may God's name be glorified. May God bless the family. May God meet all their end-to-end needs, and God bless them. கர்த்தர் இந்த வசனத்தை வாசித்த குடும்பத்தாரோடும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தாரோடும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை வழங்குவாராக. இந்த வசனத்தை வாசித்த குடும்பத்தாருடைய எல்லா விக்கினங்களும் இன்னல்களும் நீங்கும்படியாக, மூளையிலிருந்து மூளை வரை தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும்படியாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. The glorious moment, a wonderful time, testimony time. Please share your testimonies for the glory of God. ஒரு அருமையான தருணம், தேவனுடைய நாமத்தை நாம் புகழும்படியாக, சாட்சியாய் வாழும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை தேவனுக்கு மகிமை சொல்ல போகிறோம். இது ஒரு மாமாங்கமான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான நேரம். காரணம், தேவனை நாம் துதிப்பது நம்முடைய நாவினாலே பாடல் மட்டுமல்ல, தேவனுடைய செயல்கள் நிமித்தம் துதிக்க போகிறோம். It is the most precious and memorable and unforgettable moment in our life, because so long we've been practicing of praising his name through songs, but now we're going to praise his name by sharing the testimonies to glorify God. Please share testimonies for the glory of God. Testimony time. சாட்சி நீங்கள் சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். சாட்சியின் நேரம். Praise Lord அண்ணா. Praise Lord அண்ணா. இந்த 2 நாளா வந்து இந்த வெதர் நல்லா இருக்கு, மழை வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் காட். ஏன்னா பயங்கரமான வெயில் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணார். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரேஸ் காட். நாங்க வந்து ஆக்சுவலா இந்த கோயம்புத்தூர்ல எங்க மம்மி வீட்டுக்கிட்ட ஒரு ரோட் இருக்கு, பொள்ளாச்சி ரோட், மெயின் ரோடு, ஹைவேஸ்ல வந்து அடிக்கடி நாங்க ரைட் போவோம். நேத்துக்கு முன்னாடி கூட வி வென்ட் ஃபார் a ரைட் அந்த வழியில. இன்னைக்கு மார்னிங் என் கசன் கூட பேசிட்டு போது அவர் சொன்னா, பக்கத்துல வீட்டுல இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரியலி ஷாக். ஏன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப நிறைய லாரிஸ், அந்த ரோடே வந்து ஹைவேஸ் ஆக்சுவலா நிறைய லாரிஸ் தான் போகும் அந்த வழியில. நாங்க அடிக்கடி ஆக்சுவலா டிராவல் பண்ற ஒரு சும்மா போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ரைட் போற ஒரு ரோடு அது. ஸோ ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு நினைச்சும் போது ஐ ரியலி என்னால முடியல. ரொம்ப ரொம்ப எனக்கு அழுகாச்சும் வந்துச்சு. ஏன்னா டெய்லி நாங்க அந்த பக்கம் போயிட்டு வருவோம். ஆனா எவ்வளவு அற்புதமா பாதுகாத்தார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் ஹிஸ் மர்சிஸ். ஏன்னா நமக்கு எவ்வளவோ நமக்கு தன் கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ ஆபத்துகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்துட்டு வராரு அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா நேற்று நாங்க போயிட்டு வந்தோம் அந்த பக்கம். அவன் காலையில கேட்கும் போது அவன் சொன்னா அந்த அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரேஸ் காட். ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்துட்டு வராரு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ. Amen and amen. What a wonderful testimony. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. He never sleeps, he never slumbers. அருமையான தேவன் அருமையான காரியங்களை வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில ரோடுகள் எல்லாம் போகும்போது யோசிப்பேன், இந்த இடத்துல இந்த ஆண்டுல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல அப்படின்னு யோசிப்பேன். This place, this time where we happen to undergo an accident. ஆனா நினைச்சு பார்க்கும் பொழுது அதெல்லாம் தாண்டி மயில் கற்களாக தாண்டும்படியாக கர்த்தர் சுகமாக வைத்திருக்கிறார். நினைச்சு பார்க்கும் பொழுது மற்ற இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதே இடங்கள்ல மற்றொரு மரித்து போகிற காரியத்தை நான் பார்த்திருக்கேன். நம்மளுக்கு கர்த்தர் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார். பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே, சாட்சிகளை சொல்வதிலே நாம் அவருடைய ஜனமா இருந்து கொண்டிருக்கிறோம், மையப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Any more testimonies to glorify God? Praise Lord, brother. Praise Lord, sister. எனக்கும் பிரீதா சிஸ்டருடைய டெஸ்டிமனில இருந்து கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி
தான் சொல்லியிருந்தேன். என் வீட்டுக்கிட்ட கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து ரொம்ப இருட்டா மேகமூட்டமா இருந்தது. மழை பெய்யல. ஆனா இன்னைக்கு காத்தால சரி மழை. நல்ல ஒரு மழைய கர்த்தர் குடுத்திருந்தாரு. சோ அந்த அழகான மழைய குடுத்த அழகான கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க் யூ பிரதர். God sets the nature for us in such a way that we cherish his creation. தேவன் கொண்டு பண்ணின இந்த இயற்கையை நாம் ரசிப்பதுமாய் அனுபவிக்கிறதுமாய் கர்த்தர் கடவுளை படைத்திருக்கிறார். அதை நாம் கேட்கும் பொழுது அதை மாற்றி அமைத்து கொடுக்கிறார். நாம் நெகிழ்ந்து போகிறோம். கர்த்தர் நம்முடைய சிறு சிறு ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. Any more testimonies? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தின் வழியிலே சந்தோஷமாக கர்த்தருடைய சித்தப்படி கர்த்தருடைய வழிநடத்தலின்படி அவருடைய வாக்கின்படி அவர் செய்து கொடுத்திருக்கிற பல விதமான ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். சுகமாக வைத்திருக்கிறார், பலமாக வைத்திருக்கிறார், சாப்பாட்டை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், இருக்கிற இடத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டப்படி இந்த சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு மேலே அவரை துதிக்க முடியாது. காரணம், அவர் நல்ல தேவன். தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷத்தோடு நடத்தி செல்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். I thank and glorify God for all the best of blessing that he's been bestowed on me, provided me. Amen and amen. Any more testimonies? சாட்சி நான் சொல்ல முடியாது, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Let's thank God with a song and let's get into the word of God. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே
அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கண்களை யாவரும் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God. Our heavenly loving Heavenly Father, Lord, we thank you for this wonderful moment, for all the best of blessings. Lord, every word that you're going to talk to us, let it be in our heart. Let it teach us, let it guide us. Make us to walk towards you, to proclaim the victory and grace from you, to receive the blessings from you. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you in the name of our Lord and Savior Jesus Christ for this evening meeting that you've been attending on. May God be with you and your family. கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரும் இருப்பாராக. கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய திட்டங்கள். God's plan, God's idea, God's design in our life. Proverbs chapter 19 verse 21. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். There are many devices in a man's heart, nevertheless the counsel of the Lord that shall stand. You might ask me, brother, you have said every plan and every desire that comes in our mind and our heart, it is planted by God. Then how come this is there like this? எல்லா காரியங்களும் எல்லா ஆசைகளும் தேவனால் நம்முடைய மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது எப்படி? சில நேரங்களிலே கர்த்தருடைய சொல் கேளாமல், அவருடைய வழியை பின்பற்றாமல், சுய நீதியின்படி, சுய சிந்தையின்படி, சுய தைரியத்தோட செய்கிற, சுய எண்ணங்களிலே செய்கிற, சுய திட்டங்களை செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு
பொல்லானதா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கும் பொழுது அவருடைய யோசனையை நிலைநிற்கும். ஆமென். Certain times in your life you can think that you are more of a thinking person. You can plan exceedingly, you can plan, or you can design, or you can create, or you can just work a perfect kind of work in your life where that is being ignored by God, because God knows how that ending is going to be, because he just destroys, dismays that. He happens to give his own counsel over there. இந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப மிகவும் தெளிவாக பிறந்திருக்கும். ஒரு காரியம் தோற்று இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில, யோசிப்போம் ஏன் அன்று தோற்றுச்சுன்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தோத்து போன விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அதற்கு பின்பு வரக்கூடிய காரணங்களை நாம் ஜெயிப்பதற்காக அந்த ஒரு தோற்பதற்கு உண்டான சூழ்நிலை கற்றுக் கொடுத்திருப்பார். இட் ஹேப்பன்ஸ், இட் ட்ரூ. உண்மையாகவே நிறைய நேரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்திருக்க காரணம் நடைபெறாது, வேற எதுவும் நடைபெறும். என்ன ஆண்டவரே இப்படி நடத்திச்சே, நீங்க கேட்டதை கொடுத்துட்டா அது சாதாரணம். நீங்க கேட்கிறதுக்கு மேன்மையானது கொடுத்துட்டா அது ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. What you ask, if God provides, it becomes just like an incident. But what you ask, God provides in a magnanimous way. That is a miracle. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். We keep thinking of too many things. In a day, we keep thinking about our family, we keep thinking about our life, our body, our organs, our food, our savings, everything, precautions. எல்லாத்தையும் முன்கூட்டி நம்ம யோசித்து வச்சிருக்கோம். இப்படி இருக்கு, இப்படி இருந்தா இப்படி நடக்கணும், இப்படி வந்தா இப்படி நடக்கணும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். There are many devices in a man's heart. ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். He proves in such a way that he proves everything in a very neat manner, in a very designed manner. பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கடந்து வந்திருப்பீங்க. பல தோல்விகள் நிமித்தமா அழுதுருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேதனையில் இருந்திருப்பீங்க, தனியா புலம்பெறத்துக்கு கூட ஆள் இல்லாம இருந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும் சூழ்நிலைகள். தோத்து கொண்டே வருவீங்க. நான் தோத்துட்டே போறோம், உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க தோக்க 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 ஆண்டவர் ஜெயத்தை கட்டளிட்டு கொண்டே இருக்காரு. பெரிய ஜெயம் ஒண்ணு வரும். நீங்க தோத்த எல்லா தோல்விக்கும் நிகராக, அதற்கு மேலாக அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது நீங்கள் எண்ணி முடியாத அந்த ஒரு ஆனந்தத்தை மாசத்தை நீங்கள் பெறுவீர்கள். மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். He cannot even plan one particular thing because his mind is totally been onto several things. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய சூழ்நிலை தெரிந்திருக்கிற ஆண்டவர், நமக்கு முன்பதாகவே அங்கு சென்று அந்த காரியத்தை பார்த்திருக்கிற ஆண்டவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை அவரா செய்கிறார். அது எப்படி இருக்குமா? கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும். His counsel is nevertheless. We need to believe. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு செய்து கொடும், நீர் வல்லமையுள்ள காரியங்களை செய்து கொடும். ஆண்டவரே மகத்துவமான காரியங்களை, வல்லமையுள்ள பெரிதான காரியங்களை செய்து கொடுக்க நீங்க கேட்கும்போது அவர் செய்து கொடுக்கிற காரியங்கள் உங்களுடைய மனதிலே உணர்வுகளாக, உள்ளுணர்வுகளாக வந்து அமையும். It becomes your instincts. It becomes your truth. It becomes your intuitions. அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை அப்படி பின்பற்றும் பொழுது வெற்றி. அதை பின்பற்றாமல் இன்னும் வேற வழி நாம் ஃபாலோ பண்ணும்போது, நம்முடைய சொந்த முயற்சியை ஃபாலோ பண்ணும்போது அது போயிட்டு தோல்வியில் முடியுது. This is what God's plan. His plan is so perfect. No one can complain about his plan. அவருடைய திட்டம் மிகவும் அழகா இருக்கும். அந்த திட்டத்தை யாராலும் குறை சொல்ல முடியாது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம், Proverbs chapter 16 verse 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். A man's heart deviseth his way, but the Lord directs his steps. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். நடந்து போறோம், இந்த வழி இப்படி இருந்துச்சுன்னா இந்த வழி எடுத்துக்கலாம், இந்த வழி இப்படி தான் எடுத்துக்கலாம். அந்த வழியை மட்டுமே யோசிக்கும். அதற்கு பின்பதாக வரக்கூடிய பிரச்சனைகளோ, அதற்கு அந்த பிரச்சனைக்குள்ள நாம் உள்ள போகணும், எப்படிலாம் கஷ்டப்பட போறோமோ இதை யோசிக்காது. ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொண்ட தேவன் அவனுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். பாருங்களேன், he knows how that path would be. He goes along with him. He makes his leg, his foot to land in a proper way. சில நேரங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே
நீ இவ்வளவு பெரிய நல்லவரா, இவ்வளவு வல்லமையான காரியம் செய்திருக்கிறேன், நான் கேட்க கூட இல்லை ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிறீர். I have not asked you, I have not put that to you, I have not even kept that as a prayer request, but you have done that in my life. This is what God does in a very extreme, different way where we cannot even think of. கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் காலங்களிலே காரணங்களிலே கர்த்தர் வெளிப்படுகிறார். His plan is so clear. அவருடைய திட்டம் தெளிவாக இருக்கிறது. Isaiah chapter 14 verse 24. ஏசாயா 14 அதிகாரம் 24 வசனம். நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். He promised, the Lord of hosts had sworn, saying, surely as I have thought, so shall it come to pass, and as a purpose, so shall it stand. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன கட்டளையிட்டு இருக்கனோ, என்ன முடிவு பண்ணிருக்கனோ அது நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். He promised. So whatever that he has planned in your life, whatever that he has fulfilled, whatever his desires are, whatever that he has set so clear, only that will take place. Even whatever you're going to do, it will not. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தடவிட்டு பீச் மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் செய்கிற காரியங்கள், அவருடைய காரியங்கள் வெகுவாய், அழகாய், நேர்த்தியாய், பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். He plans. நீங்க இதுக்கு மேல என்ன பிளானிங் போட நடக்காது. உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். வேதத்திலே ஆதியாகமத்திலே in Genesis you would have read about the Babel Tower. பாபேல் கோபுரத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அநேக முறை நான் அதை செய்தியாக எடுத்திருக்கிறேன். I have taken that in the sermon many times. இந்த பாபேல் கோபுரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் மனுஷனுடைய எண்ணத்தின்படி, மனுஷனுடைய ஆசைப்படி விட்டார். ஃபுல்லா என்ன பண்றியோ கட்டுறியோ கட்டு, எவ்வளவு தூரம் கட்டுறியோ கட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்த பிறகு when man happens to go and touch God's anger, உலக பிரகாரமா சொல்ல போனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, he rubbed my ego, என்னோட ஈகோ தொட்டுட்டான் அப்படின்வாங்க உலக பிரகாரமா. ஆனா ஆண்டவருடைய கோபத்தை நம்ம தட்டி பார்க்கும்போது, அவருடைய திட்டத்தை நம்ம சந்தேகப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல மொழிகளை மாற்றி சிதறடிக்க வைக்கிறார். He changed all the languages. He made them to scatter from there. காரணம், அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடி நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். He promised. Good Lord. Proverbs chapter 16 verse 1. நீதிமொழிகள் 16:1. அருமையான வார்த்தை. The preparation of the heart is in a man, and the answer of the tongue is from the Lord. மனிதனின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரயோத்திரம் கர்த்தரால் வரும். சில நேரம் திட்டம் நினைப்பாங்க, அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா சபிக்கணும் நினைப்பாங்க. இது மனுஷனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய பிரயுத்திரம் நம்முடைய நாவல வரும்பொழுது, when God's anointment, when the God's touch is there on the tongue, it will just change. Everything will reform because his plan is so pure. Today God has a plan in your life. God has a plan in your family. God has a plan in your business. God has a plan in your education, in your studies. God has a plan everywhere in all his situations. தேவனுடைய ஒரு திட்டம், ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் இருந்திருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையான காரியங்களையும் மேன்மையான காரியங்களையும் செய்வார். God is going to do mighty and all those magnanimous things in your life. Let's close our eyes and look unto God. கண்களை யாரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். I request Varsha to come forward and to lead us all in prayer. இந்த நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக வர்ஷா அன்போடு அழைக்கிறேன். வந்து ஜெபித்து முடித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த அற்புதமான நாளை கொடுத்தா நன்றி இயேசுசாமி. இயேசுப்பா, காலையில இருந்து எங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு, எங்களோட வேலைகள்லாம் பாதுகாத்து எங்களை பத்திரமா ஆசீர்வதிச்சு இயேசுசாமி, இந்த மீட்டிங் மற்றும் கிருபைக்காக நன்றி இயேசுசாமி. இயேசுப்பா, இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான மெசேஜ்க்காக நன்றி இயேசுசாமி. இயேசுப்பா, நாங்க அநேக பேர் கன்ஃபியூஷன்ஸோட அநேக பிளான்ஸ் மனதில் வச்சு இயேசுசாமி, எங்களோட ஃபியூச்சர்ஸை நினைச்சு, எங்களோட தேவைகள் நினைச்சு அநேக பேர் நாங்க வரி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இயேசுசாமி. எங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மெசேஜ் கொடுத்ததுக்காக நன்றி இயேசுசாமி. இயேசுப்பா, எங்களோட தேவைகள், எங்களோட ஃபியூச்சர், எங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. இயேசுப்பா, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு எது சரி, எந்த நேரத்துல எங்களுக்கு கொடுக்கணும், எந்த இது எங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமி. இயேசுப்பா, no matter what, எங்களுக்கு இப்போ இந்த நேரம் இந்த நிமிஷத்துக்கு அதை பார்க்க அழகாகவும் அது எங்களுக்கு பெஸ்டா தெரிஞ்சாலும் இயேசுப்பா, அது ஃபுல் இன் ஃபியூச்சர் அது எங்களுக்கு கரெக்டா செட் ஆகுமா இல்லையா, அது எங்களுக்கு சரியா
இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தான் இயேசு சுவாமி ரொம்ப ஃபாரா பார்த்து எங்களுக்கு கரெக்டான விஷயத்தை கொடுப்பீங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா, இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் நாங்க எவ்வளவு தூரம் விழுந்தாலும், எவ்வளவு தூரம் நாங்க வந்து ஒரு விஷயத்த கேட்டு நாங்க அடம்பிடிச்சோம் இயேசு சுவாமி, உங்க சித்தம் இருந்தால் மட்டுமே, அது உங்களுக்கு சித்தப்படி உங்களோட கரெக்டான டைம் இருந்தால் மட்டுமே இயேசு சுவாமி அதை எங்க வாழ்க்கைக்குள்ள வரணும் இயேசு சுவாமி. இயேசுப்பா, இன்னைக்கு கொடுத்த அற்புதமான மெசேஜ்க்காக நன்றி. இன்னைக்கு எங்க கூட பேசினதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இந்த மீட்டிங்க்கு வந்து ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா, thank you so much for choosing us and thank you so much for choosing us to be a part of this meeting இயேசு சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு மீட்டிங் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நல்லா கேட்டு இயேசு சுவாமி. எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவ் இஷ்யூஸும் இல்லை ஏசப்பா. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு வந்திருக்க ஒரு ஃபேமிலிஸ்க்கு நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. யார் யார் வந்து ஃபுல் மீட்டிங் இருக்கும்படியாம போனா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா, I pray for Anne. God bless her abundantly, bless her family, bless her studies. ஏசப்பா, ஏசப்பா, மகளை தேர்ந்தெடுத்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க இயேசு சுவாமி. என் மேலும் ஆசீர்வாதம் இயேசு சுவாமி. Help her to stand more strong in her faith and come more closer towards you, God. இயேசு சுவாமி, நான் மேரி ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. மேரி ஆண்டி ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. I pray for Moni, Jeffrey and uncle ஏசப்பா. I pray for Moni இயேசு சுவாமி. அவளுக்கு படிப்பு ஆசீர்வாதம் இயேசு சுவாமி. அவருக்கு ஞானத்தை தாங்க இயேசு, நல்லபடியா படிப்பு முடிக்கணும் இயேசு சுவாமி. I pray for Jeffrey ஏசப்பா, bless him. I pray for uncle, bless his health, bless his work ஏசப்பா. I pray for Mary auntie ஏசப்பா, இந்த குடும்பத்துக்கு மேரி ஆண்டிங்க ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல் பிரேயர் வாரியர் கொடுத்துருக்கா. நன்றி இயேசு சுவாமி. God bless the family abundantly, bless them more and more இயேசு சுவாமி. அவங்களோட தேவைகள்லாம் சந்திச்சுங்க. Let your wall of fire protect that family. அவங்க எங்க போயிட்டு வந்தாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் இயேசு சுவாமி. அவங்களோட தேவையெல்லாம் சந்திச்சு அவங்க ஆசீர்வாதம் இயேசு சுவாமி. ஏசப்பா, I pray for Preetaka family இயேசு சுவாமி. Bless them abundantly, bless her husband, bless the children இயேசு சுவாமி. இயேசு சுவாமி, இந்த நாளே அவங்க கொடுத்த சாட்சிக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த அற்புதமான கிளைமேட்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, ரொம்ப நாளா இந்த சம்மரை தாங்க முடியாம இருந்த சுவாமி, ஆனா 2 நாளா நல்ல சில்லான கிளைமேட் கொடுத்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி. எங்களோட பிரேயர்ஸ் ஆன்சர் பண்ணதுக்காக நன்றி இயேசு சுவாமி. God bless Preetaka's family, bless the family abundantly. அவங்க எங்க போயிட்டு சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் இயேசு சுவாமி. ஏசப்பா, I pray for Marlin ஏசப்பா, அவளுக்கு சிக்னஸ் தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. அவளுக்கு என்னென்ன தடைகள் இருக்கும், மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாம என்னென்ன தடைகள் இருக்கும் இயேசு சுவாமி, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஏசப்பா. சீக்கிரம் அவள் மீட்டிங் கூட்டுவாங்க ஏசப்பா. God touch her and talk to her இயேசு சுவாமி. அவள் மத்தியில இருக்க எல்லா பிரச்சனையும் அவளுக்கு மீட்டு கூட்டு வாங்க இயேசு சுவாமி. bless the family abundantly ஏசப்பா. அவளோட படிப்பு ஆசீர்வதிங்க. அவ எங்க போயிட்டு சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் இயேசு சுவாமி. ஏசப்பா, I pray for Berlin. I pray for auntie Party and her father இயேசு சுவாமி. bless her abundantly, bless the family இயேசு சுவாமி. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவரோட தேவைகள்லாம் சந்திச்சிருப்பா. அவனோட படிப்பு ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஏசப்பா, I pray for Anita Abreu ma'am and her family இயேசு சுவாமி. ஏசப்பா, மேம்க்கு கொடுத்திருக்க சுகத்துக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, அவங்களோட கண்களை ஆசீர்வதிங்க. கம்ப்ளீட்டான ரெக்கவரி தாங்க இயேசு சுவாமி. I pray for ஆண்ட்ரீனா இயேசு சுவாமி. அவரோட ஜாப் ஆசீர்வதிங்க. I pray for uncle, bless the family abundantly. அந்த குடும்பத்துல இருக்கிற 2 வயதான பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. bless them abundantly, bless their health ஏசப்பா. மீண்டுமா இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வந்தவங்க அநேக பேர் சுகத்தை பெற்றிருக்காங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. யாரெல்லாம் வர முடியாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. bless them all abundantly ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு தடைகள்லாம் தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. மீண்டுமா ஏசப்பா, இந்த நாள் வரைக்கும் இயேசு சுவாமி மறுபடியும் செகண்ட் வேவ் ஆரம்பிச்சுட்டு ஏதோ பெரிய பெரிய நியூஸ் சொல்றாங்க இயேசு சுவாமி. ஆனா நீங்க எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை பத்திரமா பாதுகாத்து எங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு அநேக சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து எங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இதே டைம் போன வருஷம் இயேசு சுவாமி அவ்வளவு ஒரு கொடிய ஒரு லாக்டவுன் டைம்லயும் சரி, எங்களோட பினான்சியல் நீட்ஸ் எல்லாம் சந்திச்சு எங்களோட எல்லா தேவைகளையும் சந்திச்சு எங்களை பாதுகாத்து பத்திரமா கூட்டு வந்தீங்க இயேசு சுவாமி. அதே போலவே வரப்போற வருஷத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. எங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எந்தெந்த விஷயம் என்னென்ன டைம்ல எங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏசப்பா. நாங்க என்னதான் ஆசைப்பட்டு ஓர்லே கேட்டாம எங்களுக்கு தராதீங்க ஏசப்பா. உங்க டைம்ல மட்டும் தாங்க இயேசு சுவாமி. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. May the good Lord bless the family who happen to pray. May God use them mightily in the forthcoming days. May God be along with everyone in this pandemic situation. May God's anointment be along with us. Let's say together, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul. Forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be along with us, guide us, guard us, and bless us and protect us. May He lead everything that He has His will on us, His plan on us. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக, பலப்படுத்துவாராக. அவர் செய்யக்கூடிய வல்லமையுள்ள காரியங்களையும் அவர் செய்யக்கூடிய நன்மையான காரணம் திட்டப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறுவதாக. Amen. Thank you all for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join together to worship God as one family. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தினை ஆராதிக்க போகிறோம். God bless you. God be with you. Praise the Lord. Hallelujah. Good night. Thank you, brother. Thank you, auntie. Good night. Thank you, sister. Good night, sister. Thank you. Thank you, sir. Thank you, auntie. Good night. Thank you. Good night.